ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவுகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீரகம் சாப்பிட்றதுனால நம்மளோட உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன. ஜீரகம் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பொருள் தாங்க. அந்த பொருள் பார்த்திங்கன்னா தினமும் நம்ம வீட்டு அறையில் பயன்படுத்தக்கூடிய பொருள் தான். அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் நம்ம சின்ன சின்னதாக நமக்கு தெரிஞ்சாலுமே அதில் இருக்கக்கூடிய பெரிய மருத்துவ குணங்கள் என்னென்ன, எந்தெந்த பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் இது ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும், அது சாப்பிட்றதுனால நம்மளோட உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிற பற்றியெல்லாம் இந்த பதிவுகளில் உங்ககிட்ட நான் முழுசாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வரக்கூடிய பயனுள்ள தகவல்கள் கூட உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய இந்திய வீடுகளில் இருக்கக்கூடிய சமையலறையில் கட்டாயம் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை மசாலா தாங்க இந்த ஜீரகம். அகத்தை சீர் செய்வதால் தான் இதற்கு ஜீரகம் என்று பெயர் வந்ததுன்னு கூட சொல்லலாம். ஆயுர்வேதம், சித்த மருத்துவம் உள்ளிட்ட இயற்கை மருத்துவ முறைகளில் கூட இந்த ஜீரகத்திற்கு முக்கிய பங்கு இருக்குன்னு கூட சொல்லலாங்க. இந்த ஜீரகத்தை சமையலில் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது நேரடியாக ஜீரகத்தை சாப்பிட்டாலும் முழுமையான பலன் இருக்குன்னு கூட சொல்லலாம். அசிடிட்டி பிரச்சனை, அதாவது டைஜஷன் பிரச்சனைக்கு இந்த ஜீரகம் ஒரு சிறந்த தீர்வாக இருக்குன்னு சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிடிட்டி பிரச்சனை இருப்பவங்க பார்த்திங்கன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி காலையில் தூங்கி எழும்போதும் வயிறு அசௌகரியமாக இருக்கக்கூடியதை நம்ம உணர்வோம். காலையில் வெறும் வயிற்றில் ஜீரகத்தை நம்ம எடுத்து சாப்பிடும்போது வாயு தொல்லை மற்றும் அசிடிட்டி பிரச்சனைகள் அனைத்துமே சீராகக்கூடியதாக இருக்குங்க. வயிறு வீக்கமும் குறையாது. டீடாக்ஸிஸ் செய்யக்கூடியதாக இருக்குது இந்த ஜீரகம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடலை சுத்தப்படுத்தவும், குறிப்பாக உடலை சுத்தம் செய்யக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா இந்த ஜீரகத்திற்கு நிறையவே இருக்குது. சிறப்பான வேலையை நம்மளோட உடம்புல செய்யக்கூடியதாக இருக்குங்க இந்த ஜீரகம். நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை வெளியேற்றி உடலை புத்துணர்ச்சி அடைய செய்கிறது. அது மட்டும் இல்லாமல் வெறும் வயிற்றில் ஜீரக தண்ணி அல்லது வறுத்த ஜீரகத்தை மென்று சாப்பிடும்போது இன்னும் பலன் அதிகமாக கிடைக்குன்னு கூட சொல்லலாங்க. ஜீரகத்தை வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு வர்றதுனால உடலில் நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகரிக்குமாங்க. அது மட்டும் இல்லாமல் இயற்கையாகவே நோய்களுக்கு எதிராக போராடவும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தவும் ஜீரகத்தில் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு கூட சொல்லலாம். நம்மளுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை, அதாவது உடல் மெலிந்து இருக்கவங்க, உடல் குண்டாக இருக்கவங்க வேகமாக உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினச்சா அதற்கு மிக சிறந்த வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீரகத்தண்ணி தாங்க. ஜீரகத்தை வெறும் வயிற்றில் நம்ம சாப்பிடும்போது மிக சிறந்த பலன்களை தாங்க தரும். இதுவே உடலோட வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரித்து கலோரிகளை வேகமாக எரிக்க செய்ய உதவுதாங்க. வெறும் வயிற்றில் நம்ம ஜீரகத்தை சாப்பிடும்போது கடினமாக இருக்கக்கூடிய கொழுப்புகளையும் எரித்து உடல் பருமனை குறைய செய்தாங்க. காலையில் வெறும் வயிற்றில் ஜீரகத்தை எடுத்து நம்ம சாப்பிடும்போது உங்களுடைய அந்த நாள் மிகவும் ஆரோக்கியமாக தொடங்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். நைட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகத்தை தண்ணியில் ஊற வச்சுருங்க. மறுநாள் காலையில் எழுந்து அந்த நீரை வடிகட்டி குடிச்சிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நீரை பச்சையாகவோ அல்லது டீயாகவோ கூட நம்ம வச்சு குடிக்கலாம். ஜீரகத்தை வெறும் வயிற்றில் நம்ம மென்றோ அல்லது வறுத்த ஜீரகத்தை அப்படியே மென்று சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு கூட சொல்லலாம். இந்த ஜீரகத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பார்த்திங்கன்னா நச்சுக்களை வெளியேற்றி முகப்பருவை குணப்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் கரும்புள்ளிகள் மற்றும் தழும்புகளையும் மங்க செய்தாங்க. நம்மளோட ரத்தத்தை சுத்திகரிப்பதன் மூலம் சருமத்திற்கு நல்ல நிறத்தையும் இளமையான தோற்றத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இந்த ஜீரகம் சாப்பிட்றதுனால ஜீரகம் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே குளிர்ச்சி தன்மை இருக்குங்க. வெயிலால் முகத்தில் ஏற்படக்கூடிய கருமை, வீக்கம் மற்றும் எரிச்சலை தணிக்கக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா வைட்டமின் சி சத்து இதில் அதிகமாகவே இருக்கிறதுனால இது சருமத்தில் இருக்கக்கூடிய கொலாஜனை தூண்டி, அதாவது கொலாஜனோட உற்பத்தியை தூண்டி முதுமை தோற்றத்தை தள்ளி போடக்கூடியதாக இருக்குது. 1 டம்ளர் தண்ணீரை 1 ஸ்பூன் ஜீரகத்தை போட்டு நைட்டு முழுவதுமே ஊற வச்சுருங்க. மறுநாள் காலையில் அந்த ஜீரக நீரை வடிகட்டி வெறும் வயிற்றில் நம்ம சாப்பிட்லாம். குறிப்பாக சொல்லணும்னா ஜீரகத்தை தண்ணியில் போட்டு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி வெதுவெதுப்பாகவும் குடித்தோம்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு கூட சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் ஜீரகம் சாப்பிட்றதுனால எந்தெந்த பிரச்சனைகளுக்காக தீர்வாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட முக்கியமாக இது பார்த்திங்கன்னா அஜீரண கோளாறுகளை போக்குதுங்க. பசியை தூண்டக்கூடியதாக இருக்குது.
குறிப்பாக சொல்லணும்னா நம்மளோட வயிற்றில் ஏற்படக்கூடிய புண்ணு, அதாவது எரிச்சல், இது மாதிரியெல்லாம் குணப்படுத்தக்கூடிய தன்மை இந்த ஜீரகத்திற்கு நிறையவே இருக்குங்க. தினமும் நம்ம ஜீரகத்தை கற்கண்டோடு சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இருமல் மற்றும் சளி தொல்லை படிப்படியாக குறையும்னு கூட சொல்லலாம். நம்மளோட உள் உறுப்புகளை சீராக இயக்க வைப்பதால் இதற்கு ஜீரகம், அதாவது சீர் ப்ளஸ் அகம் அப்படின்னு பெயர் வந்துச்சாங்க. செரிமான கோளாறுகளை சரி செஞ்சு வயிற்றுப்புண், வாயு தொல்லை, உடல் பருமன் மற்றும் இரத்த சர்க்கரை அளவை குறைக்க இது பெரிதும் பயன்படுத்துவதாக கூட சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா நம்மளோட முகத்தில் சரும நோய்கள் எதுவாக இருந்தாலும் அதை ஜீரகம் பார்த்திங்கன்னா சரி செஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரும எரிச்சல், சருமத்தில் அரிப்பு, சருமத்தில் தடிப்பு, இது மாதிரி ஆரோக்கியம் தொடர்பான குறைபாடுகளை சரி செய்ய ஜீரகம் உதவுவதாக கூட சொல்கிறாங்க. ஜீரகம் வயதான தோற்றத்தை தடுக்க உதவக்கூடும். முக அழகை பெறுவதற்கு ஜீரகம் பெரிதும் பயன்படுறதா சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா உடலில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் அதிகமாக குவியறதுனால தாங்க கொப்பளங்கள் வருதுன்னு சொல்கிறாங்க. இதற்கு பார்த்திங்கன்னா ஜீரகம் பயன்படுத்தும் போது ஜீரகத்தில் இருக்கக்கூடிய குமினால்டிஹைடு, தைமோல் மற்றும் பாஸ்பரஸ் போன்றவைகள் பார்த்திங்கன்னா நச்சுத்தன்மையை நீக்க பெரிதும் உதவுவதாக சொல்கிறாங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோம்பு சாப்பிட்றதுனால நம்மளோட உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, எந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த சோம்பு பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த தீர்வாக இருக்குது. சோம்பும் நம்ம அதே மாதிரி தான் நம்மளோட சமையல் கட்டில் தினமும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை பொருட்கள் தாங்க. இதில் இருக்கக்கூடிய இது எதுக்கு பயன்படுது அப்படின்னு நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சாலும் அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் ஏராளங்க. அதை பற்றியெல்லாம் இந்த பதிவுகளில் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க. இந்த சோம்பு நீர் குடிக்கிறதுனால முகத்திற்கு எண்ணற்ற நன்மைகள் கிடைக்குதாங்க. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் தாதுக்கள் பார்த்திங்கன்னா முகப்பருவை குறைச்சி சருமத்திற்கு இயற்கையான பளபளப்பை தருதாங்க. இது உடலில் நச்சுக்களை வெளியேற்றி முகம் பொலிவிழக்காமல் இளமையாக இருக்க உதவுதாங்க. முகப்பரு மற்றும் தழும்புகளை குறைக்கக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா சோம்புக்கு நிறையவே இருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா சோம்பில் இருக்கக்கூடிய அலர்ஜி எதிர்ப்பு, அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி மற்றும் கிருமிநாசி பண்புகள் பார்த்திங்கன்னா முகப்பருவை உண்டாக்கும் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடி வீக்கத்தை குறைக்கக்கூடியதாக இருக்குது. துத்தநாகம், செலினியம் மற்றும் கால்சியம் போன்ற தாதுக்கள் நிறைந்த சோம்பு பார்த்திங்கன்னா இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி சருமத்திற்கு புத்துணர்ச்சியும் பிரகாசத்தையும் தரக்கூடியதாக இருக்குங்க. நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன்களை சமநிலைப்படுத்த உதவுது. அது மட்டும் இல்லாமல் இதன் மூலம் ஹார்மோன் மாற்றங்களால் ஏற்படக்கூடிய முகப்பற்று மற்றும் கருமை நீங்கக்கூடியதாக இருக்குங்க. சோம்பு நீர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செரிமானத்திற்கு உதவுவதாக இருக்குங்க. இதனால் உடலில் சேரக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி உடலில் ஏற்படக்கூடிய நீர் தேக்கத்தையும் குறைக்குதாங்க. முகம் மற்றும் வயிறு பகுதிகளில் இருக்கக்கூடிய வீக்கத்தையும் குறைக்கக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா இந்த சோம்புக்கு நிறையவே இருக்காங்க. உடலுக்கு குளிர்ச்சியை தருவதோடு மட்டும் இல்லாமல் சருமத்தை வறட்சி அடையாமல் ஈரப்பதத்தோடு வச்சிருக்க இது உதவுதுன்னு கூட சொல்லலாம். ஒரு ஸ்பூன் சோம்பை லேசாக நசுக்கி 1 டம்ளர் தண்ணீரை நைட்டு முழுவதுமே ஊற வச்சுருங்க. மறுநாள் காலையில் இந்த நீரை வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தோம்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் அப்படி இல்லாமல் வேறு மாதிரி எப்படி பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் தண்ணீரை 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து 5 to 7 நிமிஷம் நன்றாக கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை வடிகட்டி ஆற வச்சு நாள் முழுவதும் நம்ம குடித்தோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்மளோட சர்க்கரை அளவு பார்த்திங்கன்னா கட்டுக்குள்ளே இருக்கும். இவ்வளோ ஹை ப்ரெஷராக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கண்ட்ரோலாக சுகர் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நுரையீரல் பிரச்சனை இருக்கவங்க, நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இந்த சோம்பு ஒரு நல்ல தீர்வாக இருக்குன்னு கூட சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா பெண்களுக்கு இந்த சோம்பு பார்த்திங்கன்னா மாதவிடாய் வலியை குறைக்கவும், கர்ப்பப்பையை வலுப்படுத்தவும், தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்கவும் பெரிதும் உதவுவதாக சொல்கிறாங்க. அஜீரணம், ஹார்மோன் சமநிலைமை மற்றும் எலும்பு தேய்மானம் போன்ற பெண்களோட பொதுவான உடல்நல பிரச்சனைகளுக்கு இது ஒரு சிறந்த தீர்வாக இயற்கை மருந்துன்னு கூட சொல்லலாங்க. சோம்பை வறுத்து பொடி செஞ்சு பனங்கற்கண்டோடு சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய வயிற்று வலி மற்றும் தசைப்பிடிப்பு படிப்படியாக குறையுமாங்க. இதில் இருக்கக்கூடிய ஃபைட்டோஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அளவை சீராக வச்சுருக்க உதவுமாங்க. இதனால் கர்ப்பப்பை பலப்படுத்தவும் மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு கூட சொல்லலாம். பாலூட்டக்கூடிய தாய்மார்களுக்கு சோம்பு டீ அல்லது சோம்பு தண்ணி
குடிக்கிறதுனால தாய்ப்பால் சுரப்பு அதிகரிக்க உதவுவதாக சொல்கிறாங்க. மாதவிடாய்க்கு பிறகு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் குறைபாட்டால் உண்டாகக்கூடிய எலும்பு தேய்மானத்தை தடுத்து எலும்புகளோட அடர்த்தியை பராமரிக்க உதவக்கூடியதாக இருக்குது இந்த சோம்பு. சோம்பு உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பை குறைச்சி செரிமானத்தை மேம்படுத்தக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சோம்பில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பார்த்திங்கன்னா சூரிய கதிர்வீச்சினால் சருமத்திற்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை தடுத்து முகத்திற்கு பொலிவை தரக்கூடியதாக இருக்குது. என்ன நண்பர்களே, என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி.